நன்றி. இந்த ஏற்பாடுக்கு நன்றி. யார் யோசிச்சாங்களோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அமரன் படம் இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு செலக்ட் ஆயிருக்கு. அதை இன்னைக்கு ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு போயிட்டு இருக்கேன். அழைப்பு எனக்கு மத்திய அரசிடமிருந்து வந்தது. அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் எப்படி இருந்தாலும் இது சினிமா நாடுன்னு வரும்போது இது எல்லாம் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்கு இது ஒரு பெயர் உதாரணமாக மூன்று படம் கரெக்டா இருக்கு. அது ஒரு படமா அமரனும் கரெக்டா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு கமல் ராஜ்கமல் எடுத்த படம் கரெக்டா இருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா நாட்டுக்கான படத்தை நாங்க எடுத்திருக்கோம். நாடு மரியாதை கொடுக்கணுங்கிறது எங்க எதிர்பார்ப்பு. அது நியாயமானதுதான். தொடர்ச்சி இது போன்ற கதை அம்சங்கள் உள்ள படம் கண்டிப்பா எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. எடுத்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் தொடர்ந்து நம்முடைய முப்படைகளை பற்றியும் படம் எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய. இணையறாங்க. இதுல இசைஞானி இணைய வாய்ப்பு இருக்கிறதா? அதெல்லாம் அவர் படங்கும் போது அவரும் நானும் சேர்த்து முடிவு பண்ணேன். நான் மட்டும் முடிவு பண்ணேன். நேற்று பிரதமர் வந்திருக்கிறாரு. முதலமைச்சர் வருகை தெரிவிக்கல. எப்படி பாருங்க? அது அரசியல். நான் இப்ப போயிட்டு இருக்கிறது ஒரே கேள்வி சார். உங்களோட மிகப்பெரிய வரவேற்பான இந்த கொஞ்சம் நேரா பாத்துருங்க சார். கேமரா கொஞ்சம் பாருங்க சார். கேமரா பெரும்பாலுமே கேமரா. சரி 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 ரைட். இப்போ நான் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக போயிட்டு இருக்கேன். அது ஒரு உலக தரத்தில் உள்ள இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அது என்னுடைய சினிமாவுக்கு வரும் பெருமை, என்னுடைய நாட்டுக்கு வரும் பெருமை. இதுல தயவு செய்து அரசியல்ல கலந்துட வேண்டாம். அதுலயும் நான் சம்பந்தப்பட்டிருக்கேன். அது தனி மேடை. இது நம்முடைய நாட்டை உலக அளவில் பிராபல்யப்படுத்தும், பெருமை பேசும் இடம். இதுல நம்ம லோக்கல் அரசியல் பேசுறோம். படத்தை எப்போ எதிர்பார்க்கலாம்? ரொம்ப மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அந்த படம். எனக்கு அது மறுபடியும் செய்யணுங்கிறது ஆசை. இன்னைக்கு பல தொழில்நுட்பம் முன்னேறி இருக்கும் இந்த காலத்தில் அதுவும் சாத்தியம் என்பதுதான் என் நம்பிக்கை. நன்றி. வணக்கம். அமரன் படம் IFFI இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா 56th இயர் நடக்குது. அதில் இந்தியன் பானோரமா செக்ஷனில் அமரன் ஓப்பனிங் ஃபில்மாக செலக்ட் ஆகிருக்கு ஸ்க்ரீனிங்க்கு. அண்ட் அந்த கோல்டன் பீகாக் அப்படிங்கிற அவார்டுக்கான நாமினேஷனுக்கும் செலக்ட் ஆகிருக்கு. அது அதில் சர்வதேச திரைப்படங்களும் இருக்குது. இந்தியாவிலேருந்து 3 என்ட்ரிஸ் 3 ஃபிலிம் செலக்ட் ஆகிருக்கு அந்த செக்ஷனில். அதில் அமரனும் ஒரு படம். அந்த ஸ்க்ரீனிங் நாளைக்கு நடக்குது கோவாவில். அதுக்கு கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்குது. ஒரு முக்கியமான கௌரவமாக நான் நினைக்கிறேன் இதை. அண்ட் முதல் படம் ஒரு முக்கியமான ஒரு கௌரவமான ஒரு விஷயமா நினைக்கிறேன் நான் இதை. அண்ட் இந்தியாவில் நடக்கிற ஒரு முக்கியமான ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எவ்ரி இயர் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு தமிழ் படம் ஓப்பனிங் ஃபில்மாக செலக்ட் ஆகிருக்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா நினைக்கிறேன். அந்த ஜூரிக்கு நன்றி. இப்போ முன்னே இயக்குநர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பட் இப்போ வரக்கூடிய இயக்குநர்கள் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து வெற்றி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வெற்றி கொடுத்துட்டு அவங்க காணாமல் போயிடுறாங்க. ஸோ அவங்க இந்த இண்டஸ்ட்ரியில் ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு உண்டான அறிவுரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இல்லை, அதாவது அவங்களுடைய இதுதான். அப்புறம் இது எதுவுமே முன்னாடியே தீர்மானித்து யாரும் எதுவும் பண்ணுறதில்ல. எல்லாருமே வெற்றியை நோக்கி தான் உழைக்கிறாங்க. ஒவ்வொரு ஃபில்ம் மேக்கரும் வெற்றியை நோக்கி தான் உழைக்கிறாங்க. அது ஒரு சில நேரம் அது அன்ஃபோர்சீன் ரீசன்ஸ்னால ஏதோ காரணங்கள் இருக்கும். யாருமே முதல்ல ஆரம்பிக்கும் போதே அது அது ஒரு நல்ல எண்ணத்தில் தான் ஆரம்பிக்கும். அப்கமிங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சாரி, அப்கமிங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்கமிங் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு தே ஷுட் ஒர்க் ஹார்ட். ஸ்கிரிப்டில் தான் எல்லாமே இருக்குது. ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் எல்லாரும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அடுத்த படம் போயிட்டுருக்கு. அதுக்கான அஃபிஷியல் அறிவிப்புகள் வரும்பொழுது யாரை வச்சு பண்ண போறீங்க? போயிட்டு இருக்கு சார். இப்போ அமரன் படத்துடைய இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக போகிறோம். தேங்க்யூ சார். ஒரே எப்படி கூட பணிபுரிந்த அந்த தருணம் எப்படி இருந்தது? ரொம்ப இனிமையான அனுபவம் அது. நல்லா நன்றி. சார் எங்கே இருக்க முடியும்?
மேடம் போடி மட்டும் சொல்லலாம். ஓகே அவங்க சார் உங்களுக்காக தான் மீடியா ரொம்ப நேரம் வெயிட் பண்றோம். ஒரு ரெண்டு வார்த்தை ஆனா 2 மணி நேரம் எல்லாருக்கும் வணக்கம். ஆனா ஓபன் இது உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷம். ஒரு வருஷமா அமரன் நிறைய கொடுத்துட்டே தான் இருக்கு. அது இன்னும் லைஃப் லாங் கொடுத்துட்டே இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ. உங்களுக்குலாம் பெரிய தேங்க்ஸ் அமரனோட. தேங்க்யூ வந்து சேரா. தேங்க்யூ. வேற எதுவுமே வேணாம் ப்ளீஸ். தேங்க்யூ எல்லாருக்கும். சார் கொஞ்சம் ஸ்லோ வந்தீங்கன்னா விஷுவலா எடுத்துப்போம் சார். தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. செல்ஃபி தேங்க்யூ. நான் ஓகே. சார் பாத்து தேங்க்யூ. Sir, about this festival, sir. Excuse sir. அண்ணா இப்படி இல்ல இப்படி Excuse sir. Sir, side மறைக்காதீங்க. சார் கை கொஞ்சம் அவுட் ஆகுது. தலைவரை கை காட்டு போறீங்க.